எடுத்தோன்னே வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு ஏன் வகையாகியிருக்கு அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா சில மெய் எழுத்துக்களை நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அதோட ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக அமையும். அதுதான் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேவா? அடுத்ததாக மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் வந்து மேன்மையான எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இன், 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 இம், இன். ஓகேவா? இதெல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்துக்கள் மாதிரியும் இல்லாமல் மெல்லின எழுத்துக்கள் மாதிரியும் இல்லாமல் நடுவில் இருக்கும். ஓகே, இடையில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் இடையின எழுத்துக்கள். இ, இர், இல், இவ், இல், இல். ஓகேவா? இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த புள்ளியோடு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனாலேயே வல்லின எழுத்துக்களை மேக்ஸிமம் புள்ளி இல்லாமல்